ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதப்போகும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் 2025 இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எழுதி தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியத்தில் பணிபுரிகிறேன். நான் எப்படி இந்த நியமன தேர்வை எழுதினேன், எப்படி இந்த வெற்றி கிடைத்தது, என்னுடைய இந்த பணிக்கான போராட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் 2005 ஆசிரியர் பயிற்சி முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 7 வருடங்கள் நான் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். 2012 ஆசிரியர் தகுதி தேர்வில் எனக்கு ஒரு மதிப்பெண்ணில் நான் பணி வாய்ப்பை இழந்தேன். அப்போ தான் அதனுடைய வருத்தம் அதிகமாக இருந்தது. 2013 நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் முதல் தாள், இரண்டாம் தாள் 2 பேப்பர்லேயுமே நான் பாஸ் பண்ணேன். ஏன்னா அது ஒரு விடாமுயற்சி, எப்படியாவது இந்த தடவை பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அந்த 2013ஆம் ஆண்டு தாள் 1 தாள் 2 இரண்டிலுமே தேர்ச்சி பெற்றேன். அதற்கப்புறம் எங்களுக்கான பணி வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக இல்லை. கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு வரும்போது இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் இந்த தேர்வுக்கு தயார் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் தயாரிப்பு எங்கள் அகாடமியிலேருந்து தான் ஆரம்பித்தது, சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமி. நான் இங்கே தங்கி 2 மாதங்கள் ஒரு முழுமையான படிப்பு. ஏன்னா எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருமே மிகவும் அனுபவசாலிகள். ஸோ அவர்களுடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய அகாடமியில் ஒரு 2 மாதங்கள் நான் இந்த தேர்வுக்காக முழுமையாக வேறு எந்த விதமான விழாக்களோ எதுவுமே செல்லாமல் இந்த 2 மாதங்கள் முழுமையாக இந்த தேர்வுக்கு தயார் பண்ணேன். இன்று கிட்டத்தட்ட 102 மதிப்பெண்கள் எடுத்து நான் இந்த நியமன தேர்வில் போராடி இருக்கேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால போராட்டம். ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான வெற்றி, நீண்ட கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இன்னொன்று, நான் ஆசிரியர் பணிக்கு தான் போகணுங்கிறது என்னோட ஆசை. அதனால் இடையில வேறு எந்த தேர்வுகளும் எழுதாமல் கூட இருந்தேன். அந்த இறுதியாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தான் நியமன தேர்வில் கடைசி வாய்ப்பாக நினச்சேன். ஏன்னா வாய்ப்புகளை நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாது. ஸோ இந்த வாய்ப்பை கடைசி வாய்ப்பாக கருதி படித்தேன். எங்களுடைய அகாடமி எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது. இங்குள்ள தேர்வுகளையும் முறையாக நான் சரியாக செஞ்சேன். ஸோ இந்த தேர்வில் வெற்றி பெற்று இப்பொழுது பணி நியமனம் பெற்று 2 மாத காலமாக வேலை பார்த்துட்ருக்கேன். அரசு பணி என்பது இப்போது ரொம்பவும் கடினமான ஒன்று. ஆனால் அந்த இதையும் விடாமுயற்சியால் இந்த 20 ஆண்டுகால போராட்டத்தில் வெற்றி பெற்று இன்னைக்கு இருக்கிறேன். இப்போ 2025 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத போகும் என் அருமை ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கு உன்னே அர்ப்பணி என்ற நோக்கில் செயல்பட்டு வரும் புதிய ஆசிரியர்கள், ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய அனுபவமிக்க ஆசிரியர்கள் அனைவருமே இப்பொழுது இந்த போட்டித் தேர்வை தகுதி தேர்வை எழுதுறதுக்கு நம்ம எல்லாரும் விண்ணப்பிச்சுட்டு காத்திருக்கோம். தகுதி தேர்வு என்பது நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எவ்வளவோ விஞ்ஞானிகளையும் டாக்டர்களையும் பெரிய என்ஜினியர்களையும் உருவாக்கின நாம சாதாரண ஒரு தகுதி தேர்வு, நமக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இந்த தாள் 1 தாள் 2 தகுதி தேர்வுகளையுமே நம்ம ரொம்ப எளிமையாக எழுதி பாஸ் பண்ணலாம். எங்களுடைய சாந்தி ஐஏஎஸ் அகாடமி கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு மேலே ஆசிரியர் பணிக்கு நாங்கள் போயிருக்கோம். தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய அகாடமிக்கு வாங்க. இந்த அகாடமியினுடைய வழிகாட்டுதல் உங்களை உறுதியாக வெல்ல வைக்கும். 82 மார்க்குன்னு இல்லாமல் எல்லோருமே 100 மார்க்குக்கு மேலே எடுக்கிற அளவுக்கு இந்த சாந்தி ஐஏஎஸ் அகாடமியினுடைய வழிகாட்டுதல் இருக்கும். எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் உங்களை வெற்றி பெற வைப்பதற்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவுவார்கள். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு. ஸோ எங்கள் சாந்தி ஐஏஎஸ் அகாடமியினுடைய அனைத்து வழிகாட்டுதலிலும் நீங்கள் இந்த தாள் 1 தாள் 2 தாள்கள்லையுமே நீங்கள் வெற்றி பெறலாம். தேர்வு என்பது ரொம்ப எளிதான ஒன்று. நமக்கு ஆசிரியர்களுக்கு தேர்வுங்கிறது புதுசு இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த தகுதி தேர்வை பாஸ் பண்ணிடலாம். உங்களுடைய பதவி உயர்வுக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்விற்கும் இந்த தகுதி தேர்வு நமக்கு ஒரு மைல்கல் அப்படின்னா
அதை நம்ம ஈஸியாக எட்டலாம். எங்களுடைய இந்த சாந்தி ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு எல்லா வகையிலும் அதற்கு உதவி புரியும். வாங்க, வெற்றியோடு செல்வோம். உங்கள் அடுத்த கட்ட பதவி உயர்விலும் எல்லாவற்றிற்கும் நாங்கள் துணை நிற்க தயாராக இருக்கிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றியோடு முடிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.